ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களை. கடைசி வரைக்கும் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் இருந்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். சென்ற சனிக்கிழமை மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணியோடு இணைந்திருக்கிறது தமாக. அது இணைந்தவுடன் மற்ற மக்கள் நல கூட்டணி கட்சிகள்ல ஏற்பட்ட சலசலப்பு போல தமிழ் மாநில காங்கிரசிலும் சலசலப்பு ஏற்பட்டது. திரு பீட்டர் அல்போன்ஸ் அந்த கட்சியிலிருந்து விலகி இன்று காங்கிரஸில் இணைந்திருக்கிறார். அதே போல விஸ்வநாதன் உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தருணத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். வலுவடைகிறதா காங்கிரஸ் கட்சி? தமாக பலவீனம் அடைகிறது, மீண்டும் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. தமாகவிலிருந்து இணைந்தவர்களும் தமாகவுக்கு சென்றவர்கள் கூட காங்கிரசுக்கு திரும்பி விட்டார்கள். இதுதான் எங்களுடைய வலுவை காட்டுகிறது என்று காங்கிரஸ் வட்டாரம் சொல்கிறது. காங்கிரசும் தமாகவும் வலுவான கட்சி எது என்ற கேள்வி எழுகிறது. நம்முடைய இந்த விவாதத்தில் திரு அமெரிக்க நாராயணன், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், மற்றும் தமிழ் மாநில காங்கிரசுடைய இளைஞரணி தலைவர் திரு யுவராஜா இருவரும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன் உள்ளிட்டோர் தமாக உருவான போது உங்கள் தரப்புல இணைந்தவங்க, மூத்த தலைவர்கள், நீங்க மறுக்க மாட்டீங்க. அவர்களே மீண்டும் காங்கிரசுக்கு போகும்போது தமாக உறுதியாக இருக்கிறதா? மீண்டும் காங்கிரஸ் பழைய புத்துணர்ச்சியை நீட்டித்து வைக்கிறது, இட்ஸ் மோர் வைப்ரண்ட் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் தானே வலுப்பெறுது? இல்ல சார், முதல்ல நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் நன்றி சொல்லலான்னு இருக்கேன். காரணம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு வளர்கின்ற இயக்கம். ஏன்னா எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையிலும் நீண்ட நெடுதூரம் பயணக்கூடிய தலைவர். ஒரு கூட்டணி விஷயத்துல ஒரு தலைவர் முடிவெடுக்கிறாரு. அது கூட்டணி விஷயம் முடிவு என்பது கட்சியினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான முடிவு. ஆனா திரு பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பவாதிகள். அவர்களை பொறுத்தவரை ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுதும் திமுக அனுதாபியா இருந்தாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்த பிறகும் கூட அதே திமுக மனதில் இருந்தார். தமிழ் மாநில காங்கிரசுக்கு மீண்டும் வரும்போது சந்தர்ப்பவாதியா உங்களுக்கு படலையா? அவர் தான் வந்தாரு, நாங்களா போய் கூப்பிட்டோம். அவர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் உள்ளிட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில பண்ண தவறை மீண்டும் இங்க செய்ய மாட்டார்னு எங்களுடைய தலைவர் நம்பினாரு. அதே போல வாரண்ட் எழுதி கொடுத்தாரா? நீங்க சார், ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில தான் பாத்தீங்கன்னா அது கார்பரேஷன் கம்பெனி மாதிரி எங்க யாரும் தொடர்பு, பாதி பேர் பார்த்தா அதிமுக ஆதரவு, பாதி பேர் திமுக ஆதரவு, பல பேர் எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரையிலும் திரு பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை பேட்டிகள்ல இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களால் வைக்கப்பட்டது. அன்று உங்களால் வேண்டி விரும்பி அழைக்கப்பட்டவர் அவர். அன்னைக்கோ சந்தர்ப்பவாதி. ஏன் எனக்கு வெளியே போனார் இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இந்த காங்கிரஸ் கட்சிக்கு போனாரு? அவர் சொல்லக்கூடிய ரீசன் சொல்லுங்க. இந்த ஒரு வலுவான கூட்டணியே தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி அமையல. இது சரியான முடிவு இல்ல. இன்னைக்கு ஒரு 4 கார்ல 2 வேன்ல போய் ஒரு 50-60 பேர் போய் ஒரு 16 நிர்வாகிகள் போய் காங்கிரஸுக்கு இணைஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு இணைப்பா? இன்னொன்னு சொல்றேன் சார், அவர் சொல்லக்கூடிய காரணம் திரு விஜயகாந்த் அவர்களை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள இல்ல சொல்றேன் சார், கேளுங்க, நான் சொல்றேன். திரு விஜயகாந்த் அவர்கள் நல்லவர், நேர்மையானவர். திராவிட கட்சி முதலமைச்சர் வேட்பாளரை விட இவர் நல்லவர் தான் நான் சொல்லுவேன். காரணம், திரு விஜயகாந்த் அவர்கள் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்தவர். அவருடைய தந்தை அழகிரிசாமி மதுரையில் 15 வருஷம் அவருடைய நகர்மன்றத்தில் உறுப்பினர் இருந்தவர். அப்படிப்பட்டவர் ஏத்துக்க ஏன் தயங்குறாங்க? பல காங்கிரஸ் கட்சி அழிச்சது திமுக, காமராஜர் பேரை கொச்சைப்படுறது திமுக, குறிப்பா திரு கலைஞர்கள். அப்படிப்பட்ட கலைஞர்களோட உறவு வைக்கிறதுக்கும் கூட்டணி வைக்கிறதுக்காக எந்த அளவுக்கும் போகக்கூடியவர்கள் ஏன் இல்ல கூட்டணி 2011 காங்கிரஸ் கூட்டணி திமுக தலைமை கட்டுப்பட்டோம். அதே சொல்றோம், 2011 நானாகட்டும், திரு ஈவி.கே. சிலங்கன் அவர்களாகட்டும், இன்னும் சொல்ல போனா திரு ஈவி.கே. அவர்களும் ஒருமையிலே கொச்சைப்படுத்துற கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும். அதற்கு பிறகு நாங்க திரு ராகுல் காந்தி சந்திச்சு தயவு செய்து திமுக கூட்டணி வைக்க வேண்டாம், அது தற்கொலைக்கு சமன் சொன்னோம். அன்றைக்கு திரு கோபன் அவர்கள், திரு பீட்டர் அல்போன்ஸ் அவங்களோட சுயநலத்திற்காக போய் தமிழ்நாடு காங்கிரஸ் அடமான வச்சாங்க திமுக. அது விரைவுதான் காங்கிரஸ் தலைவர் போயிருக்கு. அப்படி சொல்ல முடியும். தலைமை கட்டுப்பட்டோம். திரு ராகுல் காந்தி முன்னாடி ராகுல் காந்தி முன்னாடி உருவான போது எதிர்குரல் எழுப்பினீங்களே, அது போல இது தற்கொலைக்கு சமம், இது தவறான ஏன் வெளிப்படுத்தல? ராகுல் காந்தி சார், எங்க தலைமைக்கு நேரடியாகவே அன்னை சோனியா காந்தி அவர்களை சந்திச்சு நேரில் சொன்னோம். ராகுல் காந்தி அவர் தமிழகத்துக்கு வந்த பொழுது 7 பொதுக்கூட்டங்களை பேச, இளைஞரணி கூட்டங்களை பேசும்போது 7 இடத்துல நான் மட்டும் சொல்ல கிடையாது, ஒட்டுமொத்த அரங்கத்தில் அத்தனை இளைஞருமே சொன்னா தேசிய திமுக கூட்டணி வேண்டாம். அதையும் மீறி ஒரு சில பேர் திரு பீட்டர் அல்போன்ஸ் போன்றவரோட சுயநலத்திற்காக கட்சி அடமானம் வச்சாங்க. திருப்பி அதே தான் தமிழ் மாநில காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் வளர வேண்டிய இயக்கம். அதை யாரும் திமுக கிட்டயோ யார்ட்டையும் அடமானம் வைக்க முடியாது.
திரு பட்டாசு தமாக இடம் கிடையாது சார். அவர் தான் விலகி இருக்காரு. அதுக்கு அது போயிட்டு போட்டு சந்தோஷம். நாங்க சார் காலை பட்டாசு கொண்டாடணும் சார். நாங்க திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது தமாக அப்படிங்கிற ஒரு கட்சி உருவான போது அங்க யாருமே கிடையாது, சிலர் தான் இருக்கிறாங்க அப்படின்னீங்க. ஆனா பீட்டர் அல்போன்ஸ் வந்த போது தமாகவே வந்துடுச்சு, வெறும் வாசம் தான் இருக்காது அப்படிங்கிறீங்க. முரண்பட்டதா இல்லையா? இல்ல, அங்க யாருமே கிடையாதுன்னு சொல்ல, உங்களை போன்ற ஊடகத்தில் உள்ளவர்கள் 75% காங்கிரஸ் அங்க இருக்குது, 50% காங்கிரஸ் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் தான் வந்து ஊடகத்தில் பெரிதுபடுத்தினீர்கள். அது உண்மை அல்ல என்று நாங்கள் அன்றும் வாதிட்டோம், இன்றும் வாதிக்கிறோம். அதாவது இருக்கிறது 2 பேரு. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு எத்தனை துணைத் தலைவர்கள் இருக்காங்க? 3 துணைத் தலைவர் சார் உங்களுதுல. அந்த 3 துணைத் தலைவர், மூத்த துணைத் தலைவர் 3 பேரு. அதுல எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் இன்று இவர் சொல்றாரு காங்கிரஸ்ல வந்து அதிமுக ஒரு காங்கிரஸ், திமுக காங்கிரஸ். தமாகல அதைவிட அவர் வைத்திருந்த மூத்த துணைத் தலைவர்கள் ஒருவர் அதிமுக பக்கம் போகணும்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் காங்கிரசுக்கு வந்துட்டாரு, இதுக்கு வந்திருக்காரு. ஒன்று இவர் சொல்றாரு கட்சியை விட்டு போனவர்கள்னு. இவர் வந்து பீட்டருக்கோ இல்ல அங்க போய்விட்டு வந்தவர்களுக்கோ எந்த விதமான பதவி சுகத்தை அனுபவிக்கவில்லை. நான் பேசி நீங்க பேச நான் குறுக்கிறதுல. தலைவர் வாசன் மேல நான் தனிப்பட்ட முறையில் மரியாதை வந்திருக்கேன். அதுல வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது. அவர் மாதிரி ஒரு டீசன்ட் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றது எனக்கு அவர் கூட இருந்ததுன்றதுல மறுக்கல. ஆனா அவர் இந்த பதவி சுகத்தை அனுப்பிவிட்டு, தலைவர் மூப்பனார் கூட நான் இருந்தவன், அவர் கூட டிஎம்சியில் இருந்தவன், தலைவர் வாசன் கூட டிஎம்சியில் இருந்தவன், அவருக்கு உதவியா பல விஷயங்கள் செய்திருக்கேன், அதை நான் இங்க போக விரும்பல. ஆனால் அவர் என்ன செய்தாரு, தன்னுடைய தலைவர் மூப்பனார் வந்து காங்கிரஸை விட்டு வெளிவந்து தமிழகத்துக்காக வெளிவந்தார், தனக்காக வெளிவரல, தனக்கு பதவி கொடுக்கலன்னு வெளியே வரல. காங்கிரஸ் வெளியில வந்த போதும் இவர் வந்து எல்லாவித பதவி சுகத்தையும் அனுபவித்து விட்டு தமிழகத்துக்காக வெளிவரவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக வெளிவரவில்லை, தன்னுடைய இதற்காக தனக்கு சார்ந்தவர்களுக்கு ஏதோ வழங்காததால தனக்கு வெளில வந்தார். மக்களுக்காக அதிமுகவின் அராஜகத்தை எதிர்த்து வெளிவந்தோமோ அது மாதிரி மக்களுக்காக குரல் கொடுத்து வெளிவந்தவர். இவர் இன்னைக்கு இருந்த 3 பேர்ல 2 பேர் உள்ள வந்துட்டாங்க மூத்த தலைவர்கள்லயே. இன்னைக்கு கட்சி கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்க பேச நீங்க என்ன நான் குறுக்கிடணும்னா என்னால் குறுக்கிட முடியும். அதனால இவரை பொறுத்தவரை பீட்டரை பீட்டரையோ மற்றவர்களை நோக்கி ஒருவரை நோக்கும்போது தலைவர் வாசன் அவர்களை நோக்கி 3 விரல்கள் இருக்கிறது என்பதை இவர் உணர்வு. எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்த விரும்புறேன். பதவி சுகத்தை அனுப்பிச்சுட்டான்னு சொல்றாங்க பொதுவா காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. என்னுடைய கருத்து 2002 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொண்டு போய் தேசிய நலன் மதவாதத்தை ஒழிக்கணும் கொண்டு கட்சி இணைக்கும் பொழுது தமிழ்நாட்டு 3வது பெரிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் 23 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சி. இன்னைக்கு சொல்றாங்க பாத்தீங்களா எதை ஒழிக்கணுங்கிறதுக்காக மதவாதம் அப்படின்னா பாரதிய ஜனதாவோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்க. தலைவர் தெளிவுபடுத்திட்டார். அப்படி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லைன்னு சொல்லி அடிப்படை ஆதாரம் மட்டும் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் டாக்டர் ஸ்ரீமதி தமிழிசை சவுந்தரராஜன் எல்லா பேட்டிகள்லயும் நாங்க அவங்களோட பேசிட்டு இருக்கோம். என்ன சொன்னாங்க? அடுத்த நாள் அவர்கள் சொன்னது வந்து 2ஆம் கட்ட தலைவர் தெளிவா சொன்னாங்க. நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை நடந்தது. எதுவுமே அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை மட்டும்தான் பேசுமா தவிர எங்க தலைவர் மறுக்கப்படலாம். எங்களுடைய தலைவர் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். நான் சொல்ல ஒரு இல்ல சார், பிஜேபி விஷயத்துக்கு நான் வரேன் சொல்றேன் இருங்க சார். நாங்க கட்சி 2002 அதே போல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டு போய் காங்கிரஸ் இணைச்சோம். அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது, பாரதிய ஆட்சியில் கிடையாது, ஆட்சியில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சியை கொண்டு சேர்த்த தலைவர் அவருக்கு பதவி ஆசை இருந்திருந்தா 2011 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோக்கணும் எல்லாத்துக்குமே தெரியும், உலகம் இந்தியா பூரா தெரியும். ஆனா நினைச்சிருந்தாருன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்பே எல்லா பத்திரிகைகளும் கட்சியோட வெளியே வர போறாரு, கட்சியை உடைக்க போறாரு. நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியே வந்து அன்றைக்கு ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு 2-3 எம்பி ஜெயிச்சு போயிருக்கலாம். ஆனா அப்படி செய்ய கிடையாது. அவர் சொல்வது போல அந்த தேர்தலில் வாசன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் போட்டிருங்க. திரு வாசன் அவருடைய தொகுதி எந்த ஊர் சார்? தஞ்சாவூர் பகுதியில் இருக்கார். அங்க வந்து மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே திரு மணிசங்கர் அவர்கள் வந்து
தானே திருச்சி ஏர்போர்ட்ல சொல்றாரு. என்னுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருக்கு நிக்க சொன்னாங்க. கன்னியா நிக்க முடியுமா? எத்தனை தொண்டர் வேலை செய்ய, எத்தனை தலைவர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் மாநிலம் முழுக்க செல்வாக்குள்ள தலைவர் அவரோட போய் நிக்க முடியும். அதுதான் தப்பு. இன்னொருத்தர் மக்கள் பகுதியில் தொண்டர் செல்வாக்கு இருக்கு சார். இன்னொருத்தர் சொல்ல வர காமராஜர் விருதுநகர்லயும் போட்டிட்டார், குடியாத்தத்திலையும் போட்டிட்டார். ஜெயலலிதா ஆண்டிப்பட்டி, ஆர்கே நகர் போன்ற பல தொகுதிகளை போட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து அதிமுக சர்வாதிகார ஆட்சி. அந்த தலைவர் பார்த்து எங்க முடிவு பண்ணல. ஒரு கட்சியோட தலைவர் காங்கிரஸ் அப்படி கிடையாது. கேட்டீங்களா? கேட்ட பிறகு மறுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? வேற ஏதாவது இல்ல தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணல. அதெல்லாம் தலைவருக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை எங்களுக்கு தெரியும். எங்க மாதிரி சாதாரண தெரியாது சார். எங்களை பொறுத்த வரையிலும் நாங்கள் காங்கிரஸ் கட்சி இருக்கிறவர்கள் அது காங்கிரஸ் விசுவாசமாக இருந்தோம். அந்த கட்சி விட்டு பிரிந்து வந்த பிறகும் கூட அந்த கட்சியை பற்றி எங்களுடைய தலைவர் கொச்சைப்படுத்தி பேசுவது கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சார்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிகள் பல முறை எங்கள் தலைவரை பற்றி மோசமாக பேசினார்கள். அதையும் நாங்கள் பொறுத்துக் கொண்டோம். ஆனால் திரு பீட்டர் ஆல்சனை பற்றி ஒரே விஷயம் சொல்ல வர, அந்த நேரத்தில் சொல்ல டிபேட் அதுக்கு சம்பந்தப்பட்டதான். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். ஜெயந்தி அம்மா கொஞ்ச நாள் அணியில் இருந்தார். திரு இவிகே அணியில் இருந்தார். கடைசி திரு போபண்ணா அவரோடு இணைந்து சிதம்பரம் அணியில் இருந்தார். அவரை பொறுத்தவரை ஒரு நிலையான நிலைப்பாடு என்னைக்கும் இருந்தது கிடையாது. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன, இதே திமுக தமாக கூட்டணி இருந்திருப்பாரு. அவர் கனவு நிறைவேறல, ஏதோ ஒரு சாக்காடு தேடினாரு. விஜயகாந்த் அவருடைய விஷயத்தை வச்சு வெளியே போயிட்டாரு. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இவரை பொறுத்தவரை ஒரு அனுபவம் இல்லாத ஒரு தலைவர். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சும்மா என்ன அமைச்சரா இருந்து அமைச்சர் நடத்திருக்காரு, லட்சக்கணக்கு கொண்டு தலைவரா இருக்காரு. இவங்க அனுபவத்தி பேச அவசியம் கிடையாது. ராகுல் காந்தி பத்தி நானும் சொல்லுவேன். உலகமே சொல்லுது அனுபவம் ராகுல் காந்தி சொல்லுது. திரு நாராயணன், நீங்க ஏதாவது அனுபவம் இருக்கா இல்லையா? நீங்க இப்ப குறுக்கிட்டு பேசுவதில்ல தெரியுது. பரவாயில்ல. மூப்பனார் அவர்களுடைய 36 வயதில் தமிழ்மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார். நீங்களும் ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கு நிச்சயம் அவருக்கு அனுபவம் வராது. இன்றைக்கு வந்து அந்த அனுபவம் போராதது இன்றைக்கு அவருடைய கட்சி உடைய தெரியுது. சிறுபான்மை பிரிவு வெளிவந்திருக்குது, மீனவர் பிரிவு வெளிவந்திருக்குது. நான் பல மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க, பெண்கள் அணியில பல பேர் வெளிவந்திருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் பிரதிநிதிகள் பாஸ்கர் வந்து சொல்றேன். சேர்ந்தவர் அல்ல, இன்னைக்கு சிறுபான்மை பிரிவினர் சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பேசிக்கிட்டு தயவு செய்து, அதாவது மறுபடியும் சொல்றேன், வாசன் என்ற தனிப்பட்ட நபர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. வாசன் என்பவர் இந்த எனக்கு அவரு ஒரு நிமிஷம் வைத்த காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, திரு பீட்டர் அல்போன்ஸ் வைத்த காரணம் அப்படிங்கும் போது ஒரு காரணம் வச்சாரு. என்ன தகுதி இருக்கு பீட்டர் அல்போன்ஸ் காரணத்தை பத்தி? ஒரு என்ன தகுதி இருக்கு பீட்டர் அல்போன்ஸ் பத்தி பேசுறதுக்கு? வாசன் வந்து ஒரே சமயத்தில் தன்னை பற்றி தானுக்கு மதிக்கல அப்படின்னு பீட்டராவது பீட்டர் ஆகுதுங்க ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி சார்ந்த முடிவெடுப்பது அப்படிங்கிறது இந்த கட்சி தலைமை எடுத்திருக்கக்கூடிய முடிவு. வெவ்வேறு கட்டங்களில் அவர் வெளியில அந்த கொள்கையில தனக்கு ஒப்புதல் இல்லைன்னு அவர் வந்து மத சார்புள்ள பிஜேபி கூட பேசுறாரு. அதிமுக மூத்த துணைத் தலைவர் ஞானதேசிகன் இந்த தொலைக்காட்சியில அதிமுகவோடு கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்பை பற்றி பேசியிருக்கிறார். திமுகவா அதிமுகவா எது நல்லாட்சி கொடுத்திருக்கு அப்படின்னா அதிமுக சொல்லவே கிடையாது. வாய்ப்பு இருக்கா திட்டவட்டமா மறுக்கல. கட்சி தலைவர் சொல்ல முடியும், அவருக்கு சொல்ல முடியும். காங்கிரஸோட கூட்டணி சொல்லிடுவீங்கல்ல.
காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணில கூட பேச்சுவார்த்தை இல்ல சார், அதுதான் பத்திரிகை எழுதுனாங்க. திமுக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக அதை திட்டவட்டமா மறுத்தீங்கல்ல, அதை திட்டவட்டமா மறுத்தீங்கல்ல. அதிமுகவோட பேச்சை ஏன் திட்டவட்டமா மறுக்கல? சொல்லுங்கன்றாரு, என்னோட வெளிப்படையான சொன்னாரு. எப்போ அந்த இந்த பழம் புளிக்கும், அதுதான் விஷயம். அதாவது கரைந்து போன தமிழ் மாநில காங்கிரஸ் இன்று கரையான்களால் அரிக்கப்பட்டது. அது கரையான் வந்து காங்கிரஸ் தான் சார், பூரா கரையான், முழுதும் கரையான். தமிழ்நாடு மக்கள் ஒதுக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியில சொல்றாரு சார், சீட்டு தருவாங்களா? இவர் பல தடவை உழைச்சாரு, நானே பேஸ்புக்ல பாத்திருக்கேன், பல ஊருக்கு சுற்றுப்பயணம் செஞ்சார். இவர் சீட்டு இன்னைக்கு வந்து திருமதி குஷ்புக்கு சீட்டு தர போறாங்க, இவர் சீட்டு தர மாட்டாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி 41 சீட்டு வாங்குங்களே சார். வரமே சார், பாருங்க, நீங்க பார்க்கதானே போறீங்க, தொலைக்க நீங்க 2 நாள் பார்க்கதானே போறீங்க. உழைப்பாளி மரியாதை கிடையாது சார். நல்ல உதாரணம் எங்களெல்லாம் விட்டுருங்க. நல்ல உதாரணம் நம்முடைய நாராயணன் சார் தான். எவ்வளவு உழைச்சார், என்ன கடைசியில இப்படியே தான் வந்துகிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் வாரிசுல வருவாங்க சார், வந்துகிட்டே இருப்பாங்க, லைனா படிப்படி வந்துகிட்டு இருப்பாங்க. எனக்காக பேசியதற்கு நன்றி. ஆனால் காங்கிரஸ் கட்சி சரியான செய்யும். ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்ந்த வாசன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குச்சே, அவர் கூட தான் என்ன இருந்தா, அவர் என்ன செஞ்சாரு? அதனால நீங்க வந்து மற்றவங்களை பற்றி இல்ல அவர் செய்யலங்கிறத நான் நீங்க நீங்க இதை கொண்டு வந்ததால சொல்றேன். வாசன் அவர்களே எனக்கு பரிந்துரை அவர் கூட இருந்த பொழுது எனக்கு பரிந்துரை செய்தேன் என்று கூறி செய்யவில்லை என்று எனக்கு தெரியும். அதனால நீங்க இதை கொண்டு வந்ததால காங்கிரஸை குறை சொல்வதால் நான் சொல்றேன். காங்கிரஸ் குறை சொல்ல சார். கேள்வி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு திமுக அணியில இருந்து அவர்களால் 41 சீட்டை பெற முடிந்திருக்கிறது. ஆனா ஒரு மாற்று அணின்னு சொல்லக்கூடிய அணியில உங்களால 26 சீட்டு தான் பெற முடியுது அப்படின்னா யாரு வைப்ரண்டா இருக்கா, யாருடைய வலிமை அதிகமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சான்று. முதல் விஷயம், இன்னைக்கு திமுக காங்கிரஸ் 2 கட்சிகளுக்குமே வேற யாரும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சி திமுக தவிர வேற எங்க சேர முடியாது. ஆனா தமிழ் மாநில அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் 41 சீட் அவங்க வாங்குறாங்க. அங்க போன சாதா கட்சிக்கு 3 சீட் கொடுக்குறாங்க சார். ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு 3 சீட் 5 சீட் கொடுத்துட்டு இருக்காரு. 104 சீட்ல நிக்கிறாருல்ல. நாங்க மாற்றி ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய தலைவர், ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாத ஒரு தலைவர், மாற்றுக்கருத்து திரு ஜி கே வாசன். திரு ஜி கே வாசன் மேல என்ன குற்றச்சாட்டு? கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி நீங்க சொன்னது எனக்கு ஆனால் நீங்க சொன்னது தவறுன்றதுக்காக எந்த குற்றச்சாட்டு கேஜ்ரிவால் தயாராகுங்க. ஐயா நீங்க நீங்க சொன்னதுக்காக சொல்ற குற்றச்சாட்டை கேஜ்ரிவால் சொன்னாரு அப்படின்ற ஒரே இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் என்னை பொறுத்தவரை நல்லவர். 41 தொகுதியை வாங்க விஜயகாந்த் 104 தொகுதியில நிக்கிறாரு. ஆனா அந்த அணியில உங்களால 26 சீட் தான் பெற முடியுது. சோ ரிலேட்டிவ்லி இதுவே காட்டுது யார் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு. அப்படி யாரோட அட்லீஸ்ட் இந்த காட்டுது. தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டு 15 மாதங்கள் தான் ஆகுது. இது கட்சி வளர வேண்டிய ஏற்றம். எத்தனை சீட் முக்கியம், நிக்கிறது முக்கியம், ஜெயிக்கிறது முக்கியம். காங்கிரஸ் பெரும் பகுதி சீட் வாங்கணும் சார். நாங்க 63 சீட் வாங்கணும், ஜெயிச்சு வந்தோம் சார். எங்களை பொறுத்தவரை எவ்வளவு எண்ணிக்கையில் முக்கியம், எவ்வளவு வெற்றி பெறுகிறது முக்கியம். அது எங்களை நோக்கம். அதுக்காக தான் பாடுபடுறோம். இறுதியான கருத்து மிஸ்டர் நாராயணன். என்னை பொறுத்தவரை தலைவர் வாசன் அவர்கள் ஒரு பப்ளிக்ல எப்படி ஒரு தலைவர் இருக்கணும்னு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உள்ளவங்க நான் மறுக்க முடியாது. ஆனால் அவர் எடுக்கின்ற அரசியல் முடிவுகள் நிச்சயமாக அடுத்த எலெக்ஷன்ல அந்த கட்சியே யாருடைய முடிவு காங்கிரஸா தமாகவா எந்த கட்சி சோபிக்க போகுது, இதை முடிவெடுக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். இந்த ஒரு கூட்டணி நிலைப்பாட்டில் இருவரும் இருவேறு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக திரு பீட்டர் அல்போன்ஸ் தமாகவில் இருந்து பீட்டர் அல்போன்ஸ், விஸ்வநாதன் உள்ளிட்டோர் காங்கிரசுக்கு சென்றிருக்கிறார்கள். யார் நிலைப்பாட்டை மக்கள் சரியென கருதுகிறார்கள், யார் சோபிக்க போகிறார்கள், இதை தெரிந்து கொள்ளவும் நாட்கள் அதிகம் இல்லை. எல்லாமே 16 தான். நிகழ்ச்சியில் பங்கொண்ட இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.